ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் எந்திரன். கதை திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் புகார் கொடுத்தார். சமீபத்தில் இந்த வழக்கு தொடர்பாக 10 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. இது 2 பேர் கிளைமில் யாரோட கிளைம் நேர்மையானது அல்லது உண்மையானது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உள்ள டேரக்டர்ஸ்ட உள்ள சிக்கல் என்னென்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. உங்கள் தாட் ப்ராசஸ்லாம் 80லேயே முடிஞ்சு போச்சு. இந்தியன் 2 போனோமே எப்படா எந்திரிச்சு வெளியே வருவோன்ற மாதிரி இருந்தது. இப்போ நேற்று போய் டிராகன் படம் பார்த்தேன். ஒரே ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சு வெளியே போகணும்னு தோணவே இல்லை. படத்தோட கதை ஓட்டத்தோட வருதா அப்படிலாம் வரதே கிடையாது. யாரோட படங்கள்ல? இந்த மாதிரி வயசான டேரக்டர்ஸோட படங்கள்ல. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அதில் சேர்த்து காமிக்க தெரிஞ்சாதான் நீங்கள் அப்டேட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அப்டேட் ஆகணும்னா என்ன செய்யணும்? வெற்றிமாறன் இருக்கக்கூடிய நேர்மை இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட டேரக்ஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் டேரக்டர் சங்கரை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. கதாசிரியர்னு கேட்கல. உங்களை கதை எழுத சொல்லியோ இல்லை டயலாக் எழுத சொல்லிலாம் கேட்கல. அது கார்த்திக் சுப்புராஜ் எடுத்திருந்தா தான் அது சரியாக வந்திருக்கும். நீங்கள் எடுத்ததுனால என்ன பண்ணுறீங்க, இன்னொரு முதல்வன் மாதிரியே எடுத்து வச்சிட்டீங்க. கொலை செய்தது ஒரு பார்ப்பனராக இருந்தால் அவரது குடுமையை மட்டும் வெட்டினால் போதும் அப்படின்ற மனுநீதியை மக்களுக்கு சொல்றதுக்காக 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி அன்னியன் படம் எடுத்திருக்கீங்க. அவர் வெளியே வந்தவொடனே திருந்திட்டாரா இல்லையா? வந்தவொடனே ட்ரெயினில் முதல் வேலையை கொலை தானே பண்ணாரு. அப்போ சங்கர் எடுக்கிறதுலாம் ஊழலுக்கு எதிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பார்ப்பனியத்துக்கு அடிக்கிற ஜால்ரா. அது நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கா இல்லையான்னு உங்கள் நெஞ்சை தொட்டு நேர்மையாக கேட்டு பாருங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் எந்திரன் 2010ஆம் ஆண்டு வெளியானது. 2007 நான் எழுதிய சிறுகதை தொகுப்புலேருந்து அந்த கதை திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் புகார் கொடுத்தார். இந்த வழக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் இந்த வழக்கு தொடர்பாக 10 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியிருக்காங்க ஈடி. அவர் பின்னணி என்ன? அது சங்கர் சுஜாதாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த கதை அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணிக்கிறார். ஆரூர் தமிழ்நாடன் புதிய உதயம்னு நினைக்கிறேன் அந்த புக்கில் நான் எழுதின கதை அப்படின்னா ஜூஹிபா ஆமாம் அப்படின்னா அவர் கிளைம் பண்ணுறாரு. இந்த 2 பேர் கிளைமில் யாரோட கிளைம் நேர்மையானது அல்லது உண்மையானது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யராஜ், டி ராஜேந்தர் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தங்களுடைய திறமையால் திரைத்துறையில் தனிச்சு நின்னாங்க. அது என்ன ஆகிப்போச்சு, ஒரு ராங் எக்ஸாம்பிளாக மாறிப்போச்சு. அவருக்கு பாக்யராஜுக்கும் ராஜேந்தருக்கும் முன்னாடிலாம் இயக்குனர்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேலாம் அவங்க எழுத மாட்டாங்க. இதை வெற்றிமாறன் தெளிவாக ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். எப்போன்னா ஆடுகளம் படம் வந்தப்போ, இதுக்கு அடுத்த கதை என்னங்க அப்படின்னு. என்கிட்ட வேறு கதை இல்லைங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொன்னார். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு வெற்றிகரமான டைரக்டர் 2 படம் எடுத்திருக்கீங்க, எடுத்தோடனே என்கிட்ட வேறு கதை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஏங்க, நான் வெற்றிகரமான டைரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னோடய எல்லா விதமான அனுபவங்களையும் நம்ம கொடுக்கணும். அதை வச்சு தான் நான் படம் எடுக்க முடியும். அதில் படம் எடுத்துட்டேன். பொல்லாதவன்லேயே எனக்கு என்னுடைய அனுபவங்களில் என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் அதில் காமிச்சிட்டேன். மிச்சம் மீதி ஒரு 20% இருந்ததை 2வது படத்துலையும் காமிச்சிட்டேன். இப்போ என்னுடைய அனுபவங்களில் இருந்து இனிமேல் படம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட கதை கிடையாது. ஆக இனிமேல் எனக்கு பிடித்த கதைகளை வேறு யாரிடமிருந்து வாங்கி தான் நான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது அடுத்து நிறைய படங்கள் எடுத்தாங்க. அதான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவரது படங்கள் நல்லாயிருக்கும், ஆனால் கதை அவரது இல்லை, வேறு ஒருத்தரது வாங்கி அவர் எடுப்பார். இதுதான் ஒரு நேர்மையான அப்ரோச். பாக்யராஜால் முடிஞ்சது அப்படின்னா அவர்கிட்ட அவருக்குள்ளே அவ்வளோ கதை இருந்திருக்கு. அது அன்றைக்கி தேதிக்கு அது நல்லா இருந்தது, எடுத்தாங்க, படம் ஓடிச்சு. இப்போ உள்ள டேரக்டர்ஸ்ட உள்ள சிக்கல் என்னென்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்டேட் ஆகலாம். ஆமாம், அப்டேட் ஆகலைன்னு நீங்கள் அவுடேட் ஆகிடுவீங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் யூடியூப் வீடியோ எப்படி பார்க்குறாங்க தெரியுங்களா? டபுள் ஸ்பீடில் வச்சு தான் பார்க்குறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வீடியோவை ஸ்கிப் பண்ணலையே, 20 நிமிஷம் ஓடுது, அது நான் 10 நிமிஷத்தில் கேட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, அதில் வர வேண்டிய செய்தி எனக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் விஷயம்,
அதை நான் டபுள் ஸ்பீடில் கேட்டேன்னா 1.5 ஸ்பீடில் வச்சு கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அது ஏற்கனவே நான் 2 சேனலில் சொல்லிட்டேன். அதனால் அது திரும்ப திரும்ப சொன்னோம்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் படம் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸ்லாம் 80லேயே முடிஞ்சு போச்சு. 80-90லேயே உங்கள் தாட்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. நான் ஒரு வெற்றிகரமான டேரக்டர், நான் என்ன யோசிச்சு எடுக்கிறேன்னா அதுதான் படம் அப்படின்னு நீங்களாக நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஓடாது. சுஜாதாவால் எழுத முடிஞ்சதுன்னா அவர் அவ்வளோ கதை படிச்சிருக்காரு, அதனால் அவர் எழுதினார். அதுலேயும் பெரும்பாலும் எல்லாம் காப்பி அடித்த படம் தான். அதுக்குள்ளே அப்புறமா வரேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியன் 2 போனோமே எப்படா எந்திரிச்சு வெளியே வருவோன்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் அந்த ஃபைனல் கிளைமாக்ஸ் வந்து எப்பா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு, எப்போ தான்ப்பா ஓடுறதை நிப்பாட்டுவாருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, இது ஒரு லென்த்தியான சேஸ் சீன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணலையே. இப்போ நேற்று போய் டிராகன் படம் பார்த்தேன், ஒரே ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சு வெளியே போகணும்னு தோணவே இல்லை. புரியுதுங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சு வெளியே போகணும்னு தோணவே இல்லை. இவ்வளோக்கும் படம் வந்து பெரிய கதையெல்லாம் கிடையாது. காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான். இன்டர்வலுக்கு முன்னாடி வரையும் காலேஜில் படிப்பான், அப்புறம் ஒரு பிரேக் விட்டு திரும்பவும் போய் காலேஜில் படிப்பான். இதுதான் படத்தோட கதை. இதை வச்சுட்டு ஒருத்தனால எப்படி பரபரப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியும்? எடுத்து காமிச்சிருக்காங்களே. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அது பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் படத்தோட கேரக்டர்ஸு, படத்தில் வர்ற கேரக்டர்ஸு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது படம் வருதா? ஏதாவது ஒரு படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் வந்து யூடியூப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து படத்தோட கதை ஓட்டத்தோடு வருதா? அப்படிலாம் வரதே கிடையாது. யாரோட படங்களில்? இந்த மாதிரி வயசான டேரக்டர்ஸோட படங்களில் உண்டா இல்லைங்களா? இல்லை சார், இந்தியன் 2ல் தான் என்ன கம்பேக் இண்டியன் அப்படின்லாம் ஹேஷ்டேக்லாம் போட்டாங்க. அது வலிந்து திணிப்பது. டெய்லி பார்க்குற மாதிரி டெய்லி உள்ள விஷயங்களை வந்து அதில் வருதா? நேற்று அந்த படத்தில் கூட நல்லா வரும். அதாவது இந்த ஹீரோ வரும் சார், போலீஸ் பிடிச்சோடனே மீடியான்னு சொன்னால் என்ன மீடியா, சோசியல் மீடியாலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும். அதோட இன்னொரு ஜோக்கு, இந்த பையன் வந்து காலேஜுக்கு வந்து பொய் சொல்லிட்டு வந்திருப்பான். அவள்கிட்ட லவ்வர்கிட்ட வந்து வேற ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருப்பான். 3 நாளாக ஃபோன் அடிப்பான், இவன் எடுக்கவே மாட்டான். எடுக்கலன்னொடனே என்ன பண்ணுவாள், அவங்க அக்காட்ட பேசிகிட்டு இருப்பா. அட்டென்ஷன் வரலைன்னா நம்ம தான் அட்டென்ஷனை உருவாக்கணும் அப்படின்பா. அப்படியானா அவள் அப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் இருப்பாள். பார்த்துட்டு டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவாள். அனுப்பினோடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தோடனே மறைஞ்சிரும். ஓப்பன் ஒன்ஸ் ஒன்லி, அந்த மாதிரி ஷோ ஒன்ஸ் ஒன்லின்னு அந்த விஷயத்தெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணிக்காம அப்புறம் அவன் திருப்பி அனுப்புன்னு அவன் கெஞ்சுவான். அந்த மாதிரிலாம் ஒரு காட்சி அமைப்பு. அதாவது நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அதில் சேர்த்து காமிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அப்டேட் ஆகணும்னா என்ன செய்யணும்? 20s இருக்கிற ஆளுங்க யாரையாவது நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கணும். அப்போ தான் அவன்கிட்ட இன்புட் வாங்கி போட முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம வந்து மொக்க தான் வாங்குவோம். பல விஷயங்கள் நமக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் ஆகிட முடியும்னு சொல்ல முடியாது. இளைய தலைமுறைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதனால் தவறுகள் நடக்கும். வயதானவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கரண்ட் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கேப் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை செய்யலைன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் லைஃப்பில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் உங்களோட கேரியரே வந்து பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் தான் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் படம் எடுத்திங்கன்னா படம் ஓடாது. அதனால தான் இந்தியன் ஓடலை. டிராகன் அதனால தான் ஓடுது. டிராகன் வந்து இந்தியனுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் 10ல் 1 பங்கு கூட இருக்காது. 37 கோடி தான். 37 கோடி முன்னாடி எடுத்துட்டாங்க. அதான் அதுவும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க படத்தை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா உங்கள் படம் ஓடாதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 படத்தோட சேர்த்து காப்பி. அந்த தைரியத்தில் தான் சங்கர் உட்காந்துருக்காப்புல. எந்திரனா? அதாவது படத்தோட மெயின் கோர் வந்து மேக்கிங் மிஸ்டர் ரைட் அப்படின்னு 1987 வந்த ஒரு படம். அந்த படம் வந்து 1967 ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட்சன் அப்படின்னு ஒரு ரஷ்ய நாவல்லேருந்து தழுவி எடுக்கப்பட்ட படம். அந்த டைரக்டர் வந்து தெளிவாக போட்டிருப்பார், லூஸ்லி பேஸ்ட் ஆன் த ரஷ்யன் நாவல் ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட்சன் அப்படின்னு. இந்த மேக்கிங் மிஸ்டர் ரைட் படம் என்னன்னு நான் கதையை சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்று. அப்புறம் பைசென்டினல் மென்னு ஒரு படம். அப்புறம் ஐரோபோன்னு ஒரு படம். ஐரோபோவோட கிளைமாக்ஸ் எடுத்து இதில் வச்சுக்கிட்டாங்க.
சரியா? பைசென்டில்மேனில் உள்ள ஒரு சில காட்சிகளை நடுவில் வச்சுருப்பாங்க. மற்றபடி மெயின் கோர் வந்து மேக்கிங் மிஸ்டர் ரைட். டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக மார்ஸுக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் எந்த அஸ்ட்ரானட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா மார்ஸுக்கு போய் சேர்றதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஹியூமன் கான்டாக்டே இல்லாமல் தனியாக ஒரு மனுஷனால் உட்காந்துருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ரோபோ செய்வோம் அப்படின்னு ஒரு ரோபோ தயாரிக்கிறார். அந்த ரோபோவுக்கு யுலிசஸ்ன்னு பேர் வைக்கிறார். ஏன்னா யுலிசஸ்ன்றவன் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி போனான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது, ஒரு பழைய கிரேக்க கதை. அதனால யுலிசஸ்ன்னு பேர் வைக்கிறார். பேர் வச்சு வேலையெல்லாம் செய்ய சொன்னால் எல்லாம் செய்யுது. ஆனால் அதுக்கு வந்து ஹியூமன் தாட் ப்ராசஸ் வர மாட்டேங்குது, ஹியூமன் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதுக்கு புரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி ஸ்டோன் அப்படின்னு ஒரு பிஆர் ஏஜென்ட் ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்து, நீ வந்து இவனுக்கு ஹியூமன் ஃபீலிங்ஸை கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிஆர்னால் பப்ளிக் ரிலேஷனில் இருக்க, நீ வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஃப்ராங்கி வந்து ஆக்சுவலாக டாக்டரை லவ் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் வந்து எப்போ கேட்டாலும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரேன், அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம்னே சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ இந்த ரோபோக்கு எல்லா ஃபீலிங்ஸும் சொல்லிக் கொடுக்க எல்லா ஃபீலிங்ஸும் ரோபோக்கு வந்துடும். வந்து என்ன ரோபோக்கு ஃப்ராங்கி மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும். அவன் இல்லை நான் வந்து இங்கே நீ அப்படி செட் ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். அது கேட்காது. ரோபோ வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஸ்பேஸுக்கு போகிற நாள் வந்துடும். இவன் கொஞ்சம் கோவமாக சொன்னோடனே ஒரு நாள் போயிடும் ரோபோ. அதுக்கப்புறம் மறுநாள் தான் ஸ்பேஸுக்கு போகிறது. இந்த ரோபோ வந்து ஷிப்பில் ஏற்ற சொல்லுவாங்க. அது திரும்பி கூட பார்க்காது இவளை. அப்படியே போய் நேராக போய் உட்காந்து ராக்கெட் கிளம்பி போயிடும். இவனே ரொம்ப சோகமாயிடுவாங்க. எதுக்கு இருந்தாலும் நம்ம இவ்வளோ திட்டிருக்கூடாதே, திட்டினதுனால தான் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி சோகமாக இருப்பார். அவர் சோகமாக வீட்டில் இருப்பாள். அப்போ பார்த்தா பெல் அடிக்கும். திறந்து பார்த்தா டாக்டர் ஜெஃப் வந்திருப்பார். உடனே சரி ரோபோ போனால் பரவாயில்ல, டாக்டர் தானே லவ் பண்ண, அவரே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு அவளை கட்டிப்பிடிச்ச உடனே சொல்ல, நான் டாக்டர் இல்லை, நான் தான் யுலிசஸ். நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு எப்படியும் ஹியூமன் ஃபீலிங்ஸ் வரல, நமக்கு லவ்லாம் டைம் இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கிறோம், அதனால் நம்மளே இப்போ மார்ஸுக்கு போகணும், அவர் கிளம்பி போயிட்டார், உங்கூட என்ன எதுக்கு சொல்லிட்டு விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்ல. அப்புறம் அவங்க ஜாலியாக இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு கதை. இந்த கதை இது முதல் தடவை தானா? அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஃப்ராங்கன்ஸ்டீன்னு ஒரு கதை வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, செத்து போன உடல் பாகங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஆளை உருவாக்குவார், ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு. அப்படி உருவானவனுக்கு பேர் ஃப்ராங்கன்ஸ்டீன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ராங்கன்ஸ்டீன் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு பொம்பளை ஃப்ராங்கன்ஸ்டீன் தயார் பண்ணி கொடுத்துருவார். அப்படி ஒரு கதை. இது வந்து புதுசுலாம் கிடையாது கதை. பல முறை எடுக்கப்பட்டது, பல முறை பார்க்கப்பட்ட ஆங்கில படங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். அந்த தைரியத்தில் சங்கர் இருந்திருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு 16 ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் சங்கரின் வாதம் இப்படி தான் இருக்கும், இந்த கோணத்தில் தான் இருக்கும். இந்த கிளைமாக்ஸ் காட்சிகள் பூரா ஒரு சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர் வந்து ஊரில் இருக்க எல்லா ரோபோவும் அதாவது அந்த கதையில் வந்து எல்லா வேலைக்கும் ரோபோ வச்சுருவாங்க, வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்துக்கும். அப்போ அந்த ரோபோக்களை பூரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருக்கும். அது வந்து இது அவேக்கன் ஆகி மொத்தத்தையும் கண்ட்ரோலில் எடுத்து ஹியூமன்ஸ் வந்து முதல்ல ஹியூமன்ஸை வந்து காப்பாற்றணும்னா மனிதர்கள்ட்டேருந்தே மனிதர்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்கள பூரா சிறை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் இன்னும் ஒரே ஒரு ரோபோ மட்டும் கொஞ்சம் செல்ஃப் அவேர் ஆகிடும். அந்த ரோபோவுக்கும் இந்த ரோபோவுக்கும் சண்டை. அதில் எப்படி கடைசியாக அந்த சர்வரை பிடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கதை போகும். இதில் வந்து 2 விஷயம். இப்போ நான் சொன்ன அந்த சென்ட்ரல் ரோபோ இது பண்ண உடனே மற்ற ரோபோலாம் டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த படத்தை பார்க்கும்போது என் பையனுக்கு 2 வயசோ 2.5 வயசு 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ நம்ம படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன் 2 விஷயம் சொன்னான். இது எதுக்குப்பா சிட்டி ரோபோவுக்கு இன்னொரு அந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ரோபோ செஞ்சு கொடுத்துட்டா இந்த சண்டையே வந்திருக்காது அப்படின்றதையும் அவன் சொன்னான். அது ஏற்கனவே ஃப்ராங்கன்ஸ்டீன் படத்தில் வந்தது. இன்னொன்றும் சொன்னான், அந்த ரெட் ஷிப்பை தான் எடுத்தாச்சு இல்லை, சிட்டி ஸ்டாப் ஆல் ரோபோன்னு சொன்னால் ஸ்டாப் சொன்னால் எல்லாம் நின்றுட போகுது, எதுக்கு அவ்வளோத்தையும் உடைச்சாங்க அப்படின்னு கேட்டான். அது ஐரோபோவில் பண்ணியிருப்பாங்க, உடைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கராஜில் போட்டு பூட்டிடுவாங்க. ஸோ இந்த படமே ஒரு மொக்க கான்செப்டு, மொக்க கதை. அது வந்து அன்னைக்கு தேதிக்கு ஓடிடுச்சு, அவ்வளோதான். 2010 வந்து இவ்வளோ இன்டர்நெட் கிடையாதுங்க.
2004 முன்னாடி கூகுளே எனக்கும் தெரியாது. 2004 அப்புறம் தான் கூகுள் பற்றியே எனக்கு தெரியும். அப்போ கூகுள் வந்து கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பித்தே ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்கு. அதனால் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து இவ்வளோ ஈஸி ஆக்சஸ் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கிடையாது, டச் ஸ்க்ரீன் ஃபோன்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் மட்டும்தான், இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் அப்போல்லாம் தகவல் இவ்வளோ வேகமாக பரவுனதில்லை. இப்போ தகவல் சரி நீங்கள் படம் எடுத்து இப்போ தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே ஃபோனில் நோண்டிட்டே இது இந்த படத்துலேருந்து திருடிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் பழைய கதையை சொல்லிக்கிட்டு இன்ஸ்பிரேஷனு நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல என்னென்னா வெற்றிமாறன்ட்ட இருக்கக்கூடிய நேர்மை இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட டேரக்ஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லோரும் டேரக்டர் சங்கரை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. கதாசிரியர்னு கேட்கல உங்களை கதை எழுத சொல்லியோ இல்லை டைலாக் எழுத சொல்லிலாம் கேட்கல. அப்போ நீங்கள் கதையை வந்து நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து கரண்ட்டில் உள்ள ஜென்ரேஷன் என்ன யோசிக்குது. இப்படி ஒரு இயக்குனர் தான் கார்த்திக் சுப்புராஜ். அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் கேம் சேஞ்சர் படத்துக்கு போனாரு. அதுவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து கார்த்திக் சுப்புராஜ் எடுத்திருந்தா தான் அது சரியாக வந்திருக்கும். நீங்கள் எடுத்ததுனால என்ன பண்ணுறீங்க, இன்னொரு முதல்வன் மாதிரியே எடுத்து வச்சிட்டீங்க. இன்னொரு வாங்கி பண்ணால் இப்படி ஒரு விமர்சனம் வருது. கதை வந்து இல்லை வாங்கி பண்ணும்போது எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னொரு முதல்வன் ஸ்டோரி தானே பண்ணியிருக்கீங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி தானே கான்செப்ட் அது. அதில் ஒரு நாள் முதல்வராக பதவி ஏற்க போகிறாரு, பதவி ஏற்க முடியல. அதில் வேறு டைலாக் வச்சுருப்பீங்களே, ஒரு நாள் முதல்வர் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், அரை நாள் முதல்வர், 1 hour முதல்வர் அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யாவை பதவி விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு. இது எல்லாமே அதாவது ஒரு கதையை வாங்கி என்னோடய இன்புட்ஸை போடுறேன்னு சொல்லி அதை கெடுத்து வைக்கக்கூடாது. அந்த கதையை கெடுக்கக்கூடாது. அந்த கதை ஒரிஜினலாக கார்த்திக் சுப்புராஜ் எப்படி எழுதினார், எப்படி யோசிச்சாருன்னு நமக்கு தெரியாது. மேபி கார்த்திக் சுப்புராஜ் வந்து வேணால் வருத்தப்பட்டிருக்கலாம், நம்ம ஒரு கதையை கொடுத்தா அதை வச்சு வேற ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்கடா அப்படின்னு. உண்மைதாங்க. ஒரு கதை வருதுன்னா அந்த கதையோட கோர் கான்செப்ட் வந்து மாறாமல் எடுத்திங்கன்னா தான் படம் நல்லாயிருக்கும். நீங்கள் புஷ்பா 2 எடுத்து பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். என் பொண்டாட்டி ஒன்று கேட்டா, அதை நான் எப்படியா செஞ்சிருவேன்டா, அதான் கதை. என் பொண்டாட்டி சிஎம் கூட நீ நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் வீட்டில் மாட்டுறதுக்குன்னு கேட்டா. அந்த சிஎம் ஒத்துக்கலையா, சிஎம்மே நான் மாற்றுறேன்டா, அதானே கதை. அதுக்குள்ளே எத்தனை சென்டிமெண்ட்ஸு, அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு அது இதுன்னு வச்சு படம் அவ்வளோ. அந்த ஒரு சில பாடல்கள் தவிர மற்றபடி படம் வந்து போரே அடிக்கல. கேம் சேஞ்சர்லாம் பார்க்கவே முடியல. ஓடிடியில் தான் பார்த்தேன் நான். அதுவே பார்க்க முடியல என்னால். ரொம்ப நிறைய இடத்துல ஃபார்வேர்ட் பண்ணி தான் பார்த்தேன் நான். ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணி தொலைகிறது. இந்தியன் 2 வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. கேம் சேஞ்சர்லேயே வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் தான். இப்போ இந்த மாதிரி திருட்டு வழக்கில் வந்து 10 கோடி ரூபாய் இது பண்ணிட்டாங்க இல்லையா, சங்கரோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க, நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு டேரக்டரும் தன்னை அப்டேட் பண்ணிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவுடேட் ஆகிடுவாங்க. இஃப் யூ டோன்ட் அப்டேட் யூ பிகம் அவுடேட். அதுதான் நம்ம பேசிக் லாஜிக்கு. நான் இப்போ பேசுகிறேன்னா திரும்ப நான் பேசின செய்தியே நான் பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கே சொல்கிறேன், யாராச்சும் பார்ப்பாங்களா? இப்போ ஒரே கான்செப்ட் தான், என்னது சங்கரோட இந்த பிரச்சனை அப்படின்னு. நான் ஏற்கனவே பேசின சேனலில் பேசாத விஷயத்தை இங்கே பேசினா தான் பார்ப்பாங்க. அதுக்காக கோர் வந்து அந்த பேசின இஷ்யூ எடுக்காமல் பேச முடியாது. பட் அதை தாண்டி வேறு விஷயம் சொன்னால் தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஏன் பார்க்க போகிறாங்க? ஒரு 15 நிமிஷம் வீடியோக்கே நம்ம மெனக்கிடணுன்னா நீங்கள் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க, இத்தனை கோடிகள் செலவு பண்ணுறீங்க. ஒரு கதாசிரியருக்கு காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற? 200 கோடிக்கு படம் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல கதை 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க மாட்டிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல படிக்கணும். படித்தா தான் இந்த மாதிரிலாம் கதை இருக்குதுன்னு தெரியும். நிறைய படங்களில் ஊழலுக்கு எதிராலாம் வந்து பேசுவார், ஊழலுக்கு எதிராலாம் கதை பண்ணியிருப்பாங்க. என்ன ஊழல் தான் இது உலகமாக ஊழல். இந்தியன் 1 வந்து ஒரு சீன் வச்சுருப்பார். அங்கே உள்ளே போனீங்கன்னா வசந்தா மாமி இருப்பாங்க, 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க. வெளில முனுசாமின்னு ஒரு பியூன் இருப்பான், அவன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா தான் சீல் அடிச்சு தருவான் அப்படிம்பாங்க. இதில் என்ன அரசியல் இது? வசந்தா மாமி நல்லவங்க, முனுசாமின்னா லஞ்சம் வாங்குவான். நீ எல்லோரும் லஞ்சம் வாங்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதிலே ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று கொடுக்குறீங்களே, ஏன் அப்படி? அந்நியன் படத்தில் என்ன பண்ணீங்க? நந்தினியை கொல்ல மாட்டீங்க,
இல்லை கம்மியான ரேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தினாலும் அவளை கொல்ல மாட்டீங்க. சபா செக்ரட்டரி சிபாரிசுக்கிட்ட சபா செக்ரட்டரிகிட்ட போய் சிபாரிசு கேட்பீங்க, அவரையும் கொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அதானே அர்த்தம். இங்கே வசந்தா மாமி 10 ரூபா கொடுத்தாலே ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டு 10 ரூபா ஃபார்ம் விலை வச்சுருக்காங்க. அந்த விலைக்கு மேலே 1 ரூபா கூட கேட்க மாட்டாங்க வசந்தா மாமி. ஆனால் ஈபியில் வேலை பார்க்குறவர் வேலை நேரத்தில் குடிச்சிட்டு இருப்பார் அன்னியனில். அதையும் காமிச்சிட்டு என்ன சொல்லுவீங்க, கொலை செய்தது ஒரு பார்ப்பனராக இருந்தால் அவரது குடுமையை மட்டும் வெட்டினால் போதும் அப்படின்ற மனுநீதியை மக்களுக்கு சொல்கிறதுக்காக 150 கோடி ரூபா செலவு பண்ணி அன்னியன் படம் எடுத்திருக்கீங்க. அதானே சொன்னீங்க. அதில் கொலை செய்தவர் ஒரு பார்ப்பனர், அதனால் அவரை மனநல காப்பகத்தில் கொஞ்ச நாள் அடைச்சி வச்சுட்டு அப்புறம் குடுமையை வெட்டிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. அவர் வெளியே வந்தவொடனே திருந்திட்டாரா இல்லையா? வந்தவொடனே ட்ரெயினில் வேலையாக கொலை தானே பண்ணார். சரியா? அப்போ சங்கர் எடுக்கிறதுலாம் ஊழலுக்கு எதிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பார்ப்பனியத்துக்கு அடிக்கிற ஜால்ரா. அது அவரோட எல்லா படத்துலையும் அதாங்க இருக்கும். ஒரு படத்துலையும் ஒரிஜினல் கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜென்டில்மேன் ஒரு படம், அந்த படம் குருன்ற படத்தோட காப்பி, அந்த காலத்தில் கமல் நடித்தது. அது ஹிந்தியில் ஜுகுனுன்னு ஒரு தர்மேந்திரா படத்தோட ரீமேக்கு. அது காப்பி கிடையாது, அவங்க அஃபிஷியல் ரீமேக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. இந்த 2 படமுமே கருப்பு பணம்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே கண்ணதாசன் எடுத்த படத்தோட கதை. அதில் கண்ணதாசனே நடிச்சிருப்பார் ஹீரோவை. அவரே போய் எல்லா இடத்துலையும் கொள்ளையடிப்பார். எங்கெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் கொள்ளையடிப்பார். கொள்ளையடித்து அதை வச்சு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கட்டுவார். கருப்பு பணத்தை கொள்ளையடித்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறது வேறு மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்றீங்களா? சிவாஜி. ஸோ ஒரிஜினாலிட்டி என்றைக்குமே இருந்ததில்லை. ப்ளஸ் இதை என்னோடய இன்டலெக்சுவலிசம்னு வேறு போஸ்ட் பண்ணிக்கிறது. அது மக்களை ஏமாற்றும். அது நான் சொல்கிறது எதுக்கு இதை சொல்லணும்னா, உடனே நிறைய பேர் வந்துடுவாங்க, சங்கரை பற்றி உனக்கு என்னடா தெரியும், உனக்காக ஒரு படம் எடுக்க தெரியுமா, நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு ஆளா அப்படின்லாம் வருவாங்க. நான் சொன்ன இந்த பாயிண்டெல்லாம் இருக்கா இல்லையான்னு உங்கள் நெஞ்சை தொட்டு நேர்மையாக கேட்டு பாருங்க. கண்ணதாசன் கருப்பு படம் அப்படின்னு போடுங்க, அந்த படத்தை பற்றின டீட்டெயில் வரும். அந்த படத்தில் என்ன கதைன்னு பாருங்கள், அது எந்த வருஷம் வந்த படம்னு பாருங்கள், அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது கதையில் இன்ஸ்பயர் ஆகலைன்னெலாம் எனக்கு தேவையில்லை. டொரண்டினோன்னு ஒரு டைரக்டர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, உலகத்துக்கே தெரியும். மிகப்பெரிய வன்முறை படங்களெல்லாம் ரொம்ப ரத்த கலரியாக படம் எடுக்கக்கூடியவர். அவர் எல்லா படத்துலையும் டிஸ்க்ளைமர் என்ன போடுவார் தெரியுமா? ஐ வில் ட்ரை டு ஸ்டீல் ஃப்ரம் ஆல் த மூவிஸ் மேட் டில் டேட் அப்படின்னு போடுவார். இன்றைக்கி தேதி வரை எடுக்கப்பட்ட எல்லா படத்துலேருந்து நான் திருடுவேன்டா அப்படின்னு ஓப்பனாகவே போட்டுருவார். ஆனால் அப்படிலாம் ஒன்று திருடுற மாதிரிலாம் கிடையாது. அது ஏதோ ஒரு சாயல் வராமல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல அவர் சொல்கிறது. நீங்கள் இது நான் ஒரிஜினலாக உட்காந்து யோசித்தேன் அப்படின்லாம் ஏன் ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இந்த எந்திரன் படம் ஆரூர் தமிழ்நாடனோட கதையா இல்லையான்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் அது ஒரிஜினல் கதையெல்லாம் கிடையாது. ஒரு 3 ஆங்கில திரைப்படங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த படங்களில் உள்ள காட்சிகள் தான் அதில் வருது. ஸோ ஒரு இல்லாத பெருமையை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கர் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.